வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்க யாரு இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரெயினுக்கு டக்குன்னு வண்டி உறங்கிட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கரங்க பங்காளி வாங்க இருந்தாரு. சும்மா அவரு மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கும் நம்ம ஒரு ஆளே இல்லை, இந்த மாதிரி யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்து சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டாங்க பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விரா வண்டியா அப்படின்ட்டு வேணும் வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்து அடுத்து வெற்றிமாறன் வந்தாரு. அதாவது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவுக்கு எப்படி அந்த மியூசிக்குள்ள வந்தாரு, அவங்க குருநாதர் யாரு, அவங்க அண்ணன் யாரு, அவங்க அம்மாவை பத்தி நான் எப்படி கத்துக்கிட்டு எனக்கு எங்க தூண்டுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு வந்து கைதட்டு இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு கைதட்டு வந்து சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்கறப்ப பக்கத்துல இருந்துட்டு இப்படி ஒரு பேசுற வாழ்க்கை செயற்படுத்த அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கைகட்டி உட்கார்ந்து இருந்தோம் இல்லையா, இது வாழ்நாள் மிகப்பெரிய பர்ச்சேஸ் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வந்து ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க.